Hello friends, in the video la முல்லைப்பூவை நார்மலா எப்பவும் கட்டற மாதிரி இல்லாம வித்தியாசமான முறையில எப்படி கட்டறது அப்படின்றத நான் உங்களுக்கு ஷோ பண்ணிருக்கேன். இந்த வீடியோல நான் ஒரு 3 விதமா எப்படி கட்டறது அப்படின்றத சொல்லிருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க பூ கட்டறது பிகினர்ஸா இருந்தீங்க அப்படினா previous-ஆ ஒரு வீடியோல பூவை எப்படி கட்டில் கால்ல வச்சு உருட்டி கட்டறது அப்படின்றத ஷோ பண்ணிருக்கேன். அந்த வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. இது டோட்டலா ஃப்ரீ தாங்க. வாங்க வீடியோ உள்ள போகலாம். நார்மலா முல்லைப்பூ கட்டும்போது ரெண்டு பூவா வச்சு கட்டுவோம். பட் இந்த மெத்தட்ல ஒரு பூ வச்சு நம்ம கட்ட போறோம். ஒரு பூ வச்சுட்டு எப்பயும் பூவை கட்டுற மாதிரியே நாட் போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஒரு பூவை எடுத்து முதல்ல இருக்க பூவோட ஆப்போசிட் சைட்ல வச்சுட்டு இது மாதிரி கீழ் வழியா நூலை விட்டு முதல் இருக்க பூவோட காம்போட சேர்த்துட்டு அதுக்கப்புறமா எப்பயும் நம்ம டைப் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி முன்னாடி இருக்க பூவோட டைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அடுத்த பூ வைக்கும் போதும் நீங்க ஆப்போசிட் சைட்லயே வச்சுட்டு முன்னாடி இருக்க பூவோட காம்போட சேர்த்து கட்டிட்டு அதுக்கப்புறம் எப்பயும் நீங்க பூ கட்டுற மாதிரியே கட்டிக்கலாம். ஒரே ஒரு வித்தியாசம் தான், ஒரு பூவா வச்சு நம்ம கட்ட வேண்டியிருக்கும், அவ்வளவுதான். ஒரு தடவை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கட்ட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ரொம்ப அழகா வந்துடும் இந்த பூ. அதுக்கப்புறம் எப்பயுமே நீங்க இது மாதிரியே கட்ட ஆரம்பிச்சிடுவீங்க. இதே மாதிரியே ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா நடுவில் இருக்கக்கூடிய நூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜடையோட பின்னல் இருக்கும் பாருங்களேன், அதே மாதிரி அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஒரு சைடு ஒரு மாதிரியும் இன்னொரு சைடுல இன்னொரு பின்னல் மாதிரியும் இருக்கும் பார்க்கறதுக்கு. அடுத்து இந்த மெத்தட்ல முல்லைப்பூவை மாலை மாதிரி எப்படி உருட்டி கட்டுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இது மாதிரி நூலை கொஞ்சமா முன்னாடி விட்டுக்கோங்க. அதை லெஃப்ட் ஹேண்ட்ல நீங்க இது மாதிரி பிடிச்சிக்கிட்டு மூணு பூவா வச்சுதான் நம்ம கட்ட போறோம். நார்மலா எப்பயும் கட்டுற மாதிரி இந்த 3 பூவை வச்சு கட்டிக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஒரு 3 பூவை எடுத்து லெஃப்ட் ஹேண்ட்ல வச்சிருக்கோம் இல்லையா நூல், அதுக்கு மேலேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு முன்னாடி வழியா நூலை விட்டு அப்படியே கீழ் வழியா என்ன பண்றோம்னா எடுத்து எப்பயும் போல மறுபடியும் முன்னாடி விட்டுறோம். இது உங்களுக்கு சுத்தி கட்டுற மாதிரி இருக்கும் எல்லா பூவையும். பட் பாத்தீங்க அப்படின்னா நான் 3 பூவை மட்டும் தான் சுத்தி கட்டிட்டு இருக்கேன். லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய நூல் இருக்கு இல்லையா, அதை நல்லா டைட்டா பிடிச்சுக்கோங்க. அப்படி முடியலைன்னா இது மாதிரி நீங்க விரல்ல கூட சுத்தி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இப்ப சொன்ன இதே மெத்தட் படி அந்த நூல் மேல அப்படியே நீங்க அந்த 3 பூவை வச்சு ஒரு சுத்திர வேண்டியதான், அவ்வளவுதான். இது மாதிரியே பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாவே கடன்னு ஒரு மாலை மாதிரி ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது ஒரு பெரிய மாலை கட்டுறதுக்கேவும். அந்த அளவுக்கு நீங்க ஈஸியா கட்டிடலாம். இது பாருங்க, அழகா முல்லைப்பூ உருட்டி கட்டின மாதிரி வந்துருச்சு. ஒன்னே ஒண்ணுதான், இந்த பூவை இடையில கட் பண்ண முடியாது. எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க முதலையே நூல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க. இது பாருங்க, அழகா முல்லைப்பூ இப்போ உருட்டி வந்துருச்சு. தலையில வைக்கும் போது இது ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. நார்மலா சுடிதார் வியர் பண்ணும்போது நான் சொல்றேன் இந்த மெத்தட் படி நீங்க பூ வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்டைலா இருக்கும் பாக்குறதுக்கு. இது மாதிரி ஊசியில கோர்த்தாலே போதும். ஒரு பூவா இது மாதிரி ஒரே சைடா வச்சு கோர்த்துக்கோங்க. கோர்க்க நீங்க இது மாதிரி கொஞ்சமா டைட் பண்ணி விட்டுக்கோங்க. டைட் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவு ரவுண்டு வேணுமோ அந்த அளவு வச்சுட்டு 2 சைடையும் என்ன பண்ணுங்க, இது மாதிரி நாட் போட்டுக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ டைட்டா இருக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பூ பாக்குறதுக்கு உங்களுக்கு பந்து மாதிரி இருக்கும். பாருங்க, நான் டைட் பண்ணிட்டே இருக்கிறேன். நாட் போட்டாச்சு. இப்போ இந்த நாட்டை இன்னும் எக்ஸ்ட்ராவா ஸ்ட்ராங் பண்றதுக்காக இன்னும் வேணும்னா ஒரு 2-3 நாட் கூட நீங்க போட்டுக்கோங்க. இது எப்பயும் போல ஹேர் பின் குத்தி வைக்காம இது மாதிரி சேஃப்டி பின் குத்தி வச்சுக்கோங்க. தலையில வைக்கும்போது ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
மறக்காம மெட்டிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.